வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்கவிருப்பது வடமண்டலத்தைச் சேர்ந்த வடமண்டலத்தின் முக்கிய நகரமான விழுப்புரம் சட்டமன்றத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த சட்டமன்றத்தை பொறுத்தளவிலே அதுதான் எப்பயும் போல் பாமகவும் விசிகாவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதிகள். ஆனால் இப்பொழுது புதிதாக பிற கட்சிகளும் ஆதிக்கம் செலுத்துவது தான் இந்த சர்வேயில் ஒரு வினோதமாக போய்கொண்டிருக்கிறது. ஆக கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்வது போல தெரிகிறது களம். சரி, திமுகவிற்கு சமூக ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திமுகவிற்கு இந்த விழுப்புரம் தொகுதியிலே 100 வாக்கு வாங்குதுன்னா அதில் 25% உடையார் சமூகத்திலிருந்து வருகிறது. உடையார் சமூகத்தில் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுக நல்ல செல்வாக்கை பெற்றுள்ளது. அது மாதிரி முதலியார் செங்குந்தர் இருக்காங்க இல்லையா, அதிலிருந்தும் 25 வாக்குகளை பெறுகிறது. அதே மாதிரி பட்டியல் சமூகத்திலிருந்தும் 25 வாக்கு. ஏறக்குறைய மேஜர் ரோல் 75% உடையார், முதலியார் செங்குந்தர், பட்டியல் சமூகம், இந்த 3ல் மட்டும் 75, 100 ஓட்டில் 75 இந்த 3 சமூகத்திலேருந்தே வந்தது. இதர சிறு எல்லா சமூகத்திலையும் கலந்து ஒரு 25% திமுக வாங்குது. இதுதான் திமுகவிற்கான விழுப்புரம் சட்டமன்றத்தின் ஆதரவு நிலை. சரி, அதிமுக எப்படி வாங்குதுன்னு பார்த்தா இங்கே ஒரு சின்ன மாறுபாடு என்னன்னு தெரியல. அந்த அதிமுகவுக்கு ஒரு காலத்தில் பறையர் சமூகம் மிக ஆதரவான நிலையில் இருப்பாங்க. ஆனால் விழுப்புரத்தில் எல்லா வடமண்டலத்தில் அது தகர்ந்து போச்சு. இப்போ 10லேருந்து 15% தான் நிற்கிறாங்க. முன்னெல்லாம் 30% வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் விழுப்புரம் இந்த சட்டமன்றத்தில் நாம் எடுத்த ஆய்வில் பட்டியல் சமூகத்திலேயும் 25 வாக்குகள், 100க்கு 25 வாக்குகள் அதிமுகவுக்கு பட்டியல் சமூகத்திலேருந்தே வருது. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் 25 தான் அதனுடைய வாக்குகள். இவர்கள் பெறும் வாக்குகளும் 25%ஆகவே இருக்கிறது. வன்னியர் சமூகத்திலிருந்து 15% வாக்கை பெறுகிறது. அதற்கு காரணம் திமுக பார்த்திங்கன்னா வன்னியர் சமூக வாக்கு மிக மிக குறைவாக பெறுது விழுப்புரம் நகரம். ஆனால் அதிமுக அதிகம் பெற வேண்டிய, ஏன்னா உளுந்தூர்பேட்டையில் அதிகமாக வாங்குது, இங்கே குறைவாக வாங்குதுன்னா அந்த வாக்கை பாமக, ஏன்னா பாமக ரைஸ் ஆகிற இடத்துல பாமக இப்போ புதிதாக வந்திருக்குல்ல இந்த கட்சிகள், விஜய், ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கும் தேமுதிக, இவையெல்லாம் பிரித்து பங்கு ஓட்டு விடுகின்றன. அதன் விளைவு அதிமுக வன்னியர் வாக்கில் அதான் 100 ஓட்டில் 15 தான் வன்னியர் வாக்காக உள்ள நுழையுது. அது தவிர முத்திரையர் வாக்குகளும் அதே இந்த பகுதியில் முத்திரையர் கணிசமாக இருக்காங்க. அந்த ஒரு 15% ஆதரவு அந்த 100ல் முத்திரையர் வாக்காக இருக்குது. முக்குளத்தோறும் விழுப்புரம் நகரத்தில் அந்த காலத்தில் இங்கேருந்து பஞ்சமலைக்கு போயிருக்காங்க. அவங்ககிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே செட்டில் ஆகி 20-30 வருஷம் மேலே ஆச்சு சார், சின்ன கடைகள் அது இதுன்னு நிறைய செட்டில் ஆகிட்டாங்க, கணிசமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவர்களும் இந்த அதிமுக ஆதரவு, அவங்களுடைய வாக்கு ஏறக்குறைய அந்த முக்குளத்தோர் வாக்கு இங்கே 100 பேர் இருக்காங்கன்னா 100மே அதிமுக தான் போல். ஆனால் அதிமுக வாங்குகிற ஓட்டில் அது 15 வருது, 100க்கு 15 தான் அது நுழையுது. பிறகு இதர எல்லா சமூகங்களும் சேர்ந்து ஒரு 30% வாக்கை அதிமுகவிற்கு தருகிறது. இவ்வாறு அதிமுகவின் நிலை. இது தவிர பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவு நிலை எப்படி இருக்குன்னா, ரெட்டியார், நாயுடு இந்த 2 சமூகங்கள் மட்டும் 40% ஆதரவை பிஜேபிக்கு தருகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடையார், கவுண்டர்னால் வேட்டுக்கவுண்டர் இந்த பகுதியில் இருக்காங்க, வண்ணார், பிறகு சிறு சாதிகள், செட்டியார், இப்படி பல சாதிகள் சேர்ந்து ஒரு 60% நிரப்புகின்றன. பெரிய போர்ஷன் அந்த இருமொழியாளர் 40% தான் பெரிய போர்ஷனாக பாஜகவிற்கு வருகிறது. மீதி 60% எல்லா ஜாதியும் இருக்குது சிறிய அளவில். பிறகு தேமுதிகவிற்கு சமூக ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுதான் அந்த வன்னியர் அதிமுக குறைஞ்சதுக்கு அதுதான் காரணம். தேமுதிக வாங்குகிற ஓட்டுலையும் 100க்கு 40 ஓட்டு வன்னியர் ஓட்டாக தான் இருக்குது.
வன்னியர் தான் தேமுதிகவில் முன்னிலையில் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நாயுடு ஓட்டு வந்து 20% தான் வருது. காரணம், விழுப்புரம் நகர அளவில் நாயுடுகள் குறைவாக இருக்கலாம். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ ஒரு தேமுதிக வாங்குறதுல 20% பங்களிப்பு தான் நாயுடுகள் தர்றாங்க. அதே சமயம் செட்டியார், உடையார், ஏன்னா உடையார்லேயும் தேமுதிக பரவலாக நான் எல்லா தொகுதியிலையும் பார்த்தேன். திட்டக்குடி ஆகட்டும், உளுந்தூர்பேட்டை ஆகட்டும், எல்லா தொகுதியிலையுமே உடையார் சாம்பிள்கள் தொடர்ந்து தேமுதிகவுக்கு வருகின்றன. இங்கே விழுப்புரத்துலேயும் அதே மாதிரி உடையார், செட்டியார், இந்த பண்டாரம், பூப்பண்டாரம், இந்த மாதிரி சிறு சிறு சமூகங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 40% ஆதரவை தேமுதிகவிற்கு அளிக்கின்றன. இதுதான் தேமுதிகவின் சமூக ஆதரவு நிலை. அடுத்ததாக நம்ம எப்பயும் போல் நாம் தமிழர், அது ஒரே கேட்டகிரி பட்டா எழுதி வச்ச மாதிரி தான். 100% ஓட்டை பட்டியல் சமூகம் தான். அந்த பட்டியல் சமூகத்தில் விழுப்புரத்தில் இவங்க பலர் கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் மேக்சிமம் பறையர் தான் ஃபுல்லாக. அந்த சாம்பிள் ஃபுல்லாக அது பறையர் சமூகம் தான் வந்தது. அந்த பல்லர் சமூகம் 1 2 வந்தது கூட சீமானுக்கு ஆதரவாக வந்தது. ஆக சீமான் வடமண்டலம்னாலே ஏறக்குறைய 85லேருந்து 100% பட்டியல் சமூக ஓட்டை வச்சு தான் அவர் கட்சியே இருக்குன்னே ஓப்பனாக சொல்லலாம். அதனால் சர்வே நமக்கு எதையும் காட்டிடுறதில்ல, அதுதான் காட்டுது. சரி, விஜய்க்கு என்ன வாக்குகள் கிடைக்குதுன்னா, அவருக்கும் பட்டியல் சமூக வாக்குகள் தான் 60%. அதிலும் பெரும்பகுதி பறையர் சமூக வாக்கும் ஒரு சிறிய அளவு பல்லர் சமூக வாக்கும் கிடைக்கிறது. பிறகு 40% எங்கே இருந்துன்னா செட்டியார், வண்ணார், ஒரு வன்னியர், இப்படி சிறு சிறு இனங்கள் சிறு சிறு பகுதியாக ஆதரவு அது ஒரு 40% விஜய்க்கு வருகிறது. இதுதான் கட்சி ரீதியான ஒவ்வொரு கட்சிக்கும் சமூகங்கள் எப்படி ஆதரவளிக்கின்றன என்பது இதுதான். இதற்கு அடுத்து நம்ம டோட்டல் ரிசல்ட்டை பார்த்துருவோமே. திமுகவுக்கு கிடைச்ச சதவீதம் என்னவென்று பார்த்தால், விழுப்புரம் சட்டமன்றத்தில் 22% வாக்கை திமுக பெறுகிறது. அதிமுகவும் அதே 22% பெறுகிறது. ஏற்கனவே பார்த்த ஒரு ஊரில் அதிமுக லீட் ஆயிடுச்சு, அது வேடசொந்தூர். இங்கே என்ன நடக்குதுன்னா ரெண்டுமே ஈக்குவலாக திமுக அதிமுக விழுப்புரம் நகரத்தில் ஈக்குவலாக வருது. இதற்கு அடுத்து 3வது நிலையில் நாம் தமிழர் 11% வாக்குகளை வாங்குகிறது. கடந்த காலத்தில் நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பூரா இங்கே எடுக்கிறப்ப 10, 12, 13 இப்படி இந்த ரேஞ்சிலே தான் வந்திருக்கு. இப்போயும் அதே நிலையில் 11%. அப்போ நாம் தமிழர் சரியாமல் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அது ஒரு காரணம், அது ஒரு மெயின் காரணம். இப்போ நடுவில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அது சொல்லிவிட்டு பிறகு சொல்லிடுறேன். இந்த ஓட் சேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து இந்த விழுப்புரம் இதில் திமுக 8% வாக்கை இழக்கிறது. எவ்வளோ இழக்குது? 8% வாக்கை இந்த எம்பி எலெக்ஷனுக்கு பிறகு இழந்திருக்கு. அதை தான் முதல்ல சொல்லியிருக்கேன்னு மறந்துட்டேன். 8% வாக்கு இழக்கிறதுல 4% வாக்கை நாம் தமிழர் பெறுகிறார். பிறகு ஒரு 4% வாக்கை விஜய் பெறுகிறார். ஆக இந்த நம்ம திமுக 22% வந்ததுக்கு அடிப்படை காரணம் இந்த இழப்பு. 8% வாக்கை திமுக இழக்கிறது. ஏடிஎம்கேவும் இங்கு 4% வாக்கை இழக்கிறது. திமுக 8 இழக்குதுன்னா நானும் சளைக்க மாட்டேன்னு 4% வாக்கை ஏடிஎம்கேவும் இழக்குது. அந்த ஏடிஎம்கே இழக்கிற வாக்கு 4% ஸ்ட்ரெயிட்டாக விஜய்க்கே போயிடுது. ஆக இவர்கள் இருவருமே விஜயிடம் இழக்கிறார்கள். திமுக நாம் தமிழர்களிடமும் சேர்த்து இழக்கிறது. இது வந்து இந்த 5 மாதத்துக்குள்ளே நடந்த சேஞ்சஸ். இதை சொல்லிட்டேன். சரி, இப்போ நம்ம அங்கே போயிடுவோம். நாம் தமிழர் 11 வாங்குது. நீங்கள் கேட்கலாம், புதுசாக 4 வருதேன்னா கேட்கலாம். ஏற்கனவே நாம் தமிழர் போட்ட 4 பேர் வெளியே போயிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அடிப்படையில் 4% புதுசாக வருது. வந்தாலும் நமக்கு கிடைக்கிற ஃபிகர் நாம் தமிழர் 11 தான் காட்டுது. ஆக்சுவலாக வந்து 14, 15க்கு மேலே காட்டணும். அப்போ நம்ம அந்த யதார்த்தம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த இயக்கத்திலேருந்து மெல்ல வெளியே போயிருப்பாங்க. ஏன்னா அது நமக்கு வராது ஸ்ட்ரெயிட்டாக. நமக்கு எடுக்கிற சாம்பிளில் சதவீதம் வந்துடும்.
என்ன அதுதான். பிஜேபியும் இங்கு உண்மையிலேயே பிஜேபி கடந்த காலங்களிலும் டவுனில் மட்டும் ஓரளவு நல்லா இருந்தது. அதே நிலையை தக்க வைத்து கொண்டுள்ளது. பிஜேபி 10% வாக்கை வைத்துள்ளது விழுப்புரம் நகர அளவில். பிறகு அதுக்கு அடுத்து பாருங்கள் எல்லாமே. ஸோ நான் ஏன் இது எதிர்காலம் கூட்டணி ஆட்சி நோக்கி போயிடுமோங்கிறதுக்கு இதெல்லாம் எல்லா பகுதியும் இப்போ நம்ம எடுத்த மண்டலம் இப்படி வந்துட்டுருக்கு. இன்னொரு 3 மண்டலம் எடுக்கணும், 3 பகுதிகள் வெவ்வேறு. அதை எடுத்து அங்கேயும் இதே மாதிரி வந்ததுன்னா நிச்சயம் 26இல் கூட்டணி ஆட்சி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா பிஜேபி பாருங்கள், நாம் தமிழர் 11, பிஜேபி 10%, அப்படியே விசிகா 9%. பாருங்கள் எப்படி அடுத்தடுத்து வர்றாங்கன்னு. 9%, பாமக 8%. விசிகா பாமகவோட இது நகரப்பகுதி. நான் வன்னியர்கள் ஓரளவு, ஆனால் பறையர் சமூகம் அடர்த்தியாக வாழுது டவுனில். அதனால் விசிகா 9%, பாமக 8%, விஜயும் 8%. ஏன்னா அவர் 8% வாங்குறது 2 பேர்கிட்ட தான், திமுகவிட்டிருந்தும் அதிமுகவிட்டிருந்தும் வாங்குறார். வாங்கி 8%. இதை ஒட்டி அப்படியே தேமுதிகவும் 7%. அந்த நிலைமை பாருங்கள். எல்லாருமே அப்படியே 11, 10, 9, 8, 7 எல்லாம் இப்படி இவர்கள் இந்த சிறுகட்சி பிரிக்கிற ஓட்டை பாருங்கள். 11, 10, 21, 8, 29, 7, 36, 8, 44, 44, 9, 53. சிறிய கட்சிகள் பிரிக்கக்கூடிய ஓட்டு எவ்வளவு வலுவா? 53%. பிறகு இப்படி இந்த நிலைமை எல்லா தொகுதியும் இப்படி கொண்டு போனால் கூட்டணி ஆட்சி தான். அதுதானே உண்மை. இதுதான் போயிட்டுருக்கு. அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சியும் 1.5%, காங்கிரஸ் கட்சியும் 1.5% என்று நமக்கு புள்ளி விவரம் காட்டுது. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ கட்சி திமுக கூட்டணி திமுக 22, விசிகா 9, காங்கிரஸ் 1.5, கம்யூனிஸ்ட் 1.5, மொத்தம் 34% வாக்கு திமுக கூட்டணிக்கு கிடைக்கும். அதிமுக கூட்டணிக்கு அதிமுக 22, தேமுதிக 7, 29% அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும். பிஜேபி கூட்டணிக்கு பிஜேபி 10, பாமக 8, மொத்தம் 18% வாக்கு பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கும். நாம் தமிழர் 11%, விஜய் 8% விழுப்புரம் சட்டமன்றத்தில் வாங்குகின்றனர். ஆனால் நாம் எடுத்தது சட்டமன்றம்னாலும் இதில் கொஞ்சம் பக்கத்து வில்லேஜ் வந்துடுது. அது பக்கத்து ஒட்டிய வில்லேஜ் விழுப்புரம் சட்டமன்றமும் இருக்குது, பிற சட்டமன்றங்களும் வந்துடுது. அதுவும் இதில் கலந்துருக்கு. அது ஒன்று. அதனால் இது பியூர்லி விழுப்புரம் சட்டமன்றமானு சொல்ல முடியாது. ஏன்னா விழுப்புரம் பெரிய நகரம்ங்கிறதுனால நம்ம அந்த பஜாரும் பஸ் ஸ்டாண்டு தான் எடுக்கிறப்ப அந்த பஸ் ஸ்டாண்டில் பக்கத்து இன்னொரு தொகுதியாக கூட இருக்கலாம். பக்கத்து தொகுதி திருக்கோவிலூர் தொகுதியோ ஏதோ ஒன்று கூட உள்ளே நுழைஞ்சிடலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் இது அந்த ஏரியாவினுடைய சராசரியை காமிச்சது இல்லையா. விழுப்புரம் சட்டமன்றம்னு எடுக்கிறோம், அதையும் ஓரளவு காமிக்கும். இல்லை அந்த பகுதியினுடைய கட்சி நிலைகள் சராசரிங்கிறதை இது காமிக்கிறோம். அதுவும் இதில் இருக்குது. சரி, பார்க்கலாம். அடுத்த தொகுதியை அடுத்து பார்க்கலாம்.